அண்மை செய்தி. பிரதமர் மோடி தொடர்பான கார்ட்டூன் விவகாரத்தில் ஆனந்த விகடன் இணையதளம் முடக்கப்பட்ட நிலையில் தற்போது முடக்கி வைக்கப்பட்ட இணையதளத்தை செயல்பாட்டிற்கு கொண்டுவர சென்னை உயர்நீதிமன்றம் மத்திய அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி தொடர்பாக கார்ட்டூன் ஒன்றை ஆனந்த விகடன் வெளியிட்டிருந்தது. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் ஆனந்த விகடனின் இணையதளம் முடக்கப்பட்டிருந்தது. தற்போது இது தொடர்பான வழக்கில் இணையதள முடக்கத்தை நீக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, இந்த வழக்கில் வேறு ஏதேனும் முக்கிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? அதாவது விகடனுடைய இணையதளத்தில் வெளியிட்ட கார்ட்டூன் தொடர்பாக ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அதாவது கார்ட்டூனில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இந்திய பிரதமர் மோடி இருப்பது போன்ற புகைப்படத்தில் அவர் சங்கிலியால் கட்டப்பிடிப்பது போன்ற ஒரு கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக பாஜக அண்ணாமலை விகடன் மீது புகார் ஒன்று கொடுத்திருந்தார். கடந்த 15ஆம் தேதி இதனையடுத்து கடந்த 15ஆம் தேதி புகார் கொடுத்ததை அடுத்து தொலைத்தொடர்புத்துறைக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் அளித்த பரிந்துரையின்படி விகடன் பத்திரிகையுடைய இணையதளம் இந்தியாவில் முழுமையாக முடக்கப்பட்டது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் விகடன் நிறுவனத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு நடைபெற்று வந்தது. இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரிக்க வந்தது. அப்போது ஆனந்த விகடன் நிறுவனத்தின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் ஆஜராகி வாதிட்டார். இது ஊடக சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்றும் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்றும் வாதிட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இணையதளம் முடக்கத்தை நீக்குமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதே சமயம் சம்பந்தப்பட்ட கார்ட்டூனை பிளாக் செய்யுமாறும் அந்த நிறுவனத்திற்கும் நீதி அறிவித்துள்ளார். அந்த பிளாக்கை நீக்குமாறு அறிவித்துள்ளார். அதே போன்று இவருடைய முடக்கத்தை நீக்குமாறு மத்திய அரசுக்கும் உத்தரவிட்டுள்ளார். பாலா, மிக முக்கியமான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. விகடன் இணையதள முடக்கத்தை நீக்க மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.